ஹலோ கைஸ், இது வரைக்கும் மைக்கான் பயாலஜியில் மைக்ரோபயாலஜினா என்ன அண்ட் மைக்ரோபயாலஜியில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸான ஃபெர்மெண்டேஷனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவாக நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி டீட்டெயிலாகவும் எபிசோடில் பேசியிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த ப்ராசஸை ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியும்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பழைய எபிசோட்ஸ்லாம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட போய் கேட்டுவாங்க. உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கலாம் அண்ட் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் டுவர்ட்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மைக்ரோ பயாலஜியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் டீட்டெயிலான எபிசோட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசனில் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம பேச ஆரம்பிக்க போதும். ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலான இருக்கும். இந்த எபிசோட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சீசன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டை பற்றியான எந்த புரிதலுமே இல்லாத நபர்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபீல்டில் இப்போ தான் உள்ளே வராங்க, ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, ஸ்கூலிங் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா இந்த எபிசோட்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நாங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷனல் டேர்மில் செய்கிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்குமே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். சரி, ஓகே. இந்த எபிசோடில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபெர்மெண்டால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போதும். ஃபெர்மெண்டால் அப்படிங்கிறது பயோ ரியாக்டார்னு சொல்லுவாங்க. அதில் மைக்ரோபியல், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்து இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, எதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன்ஸே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாஸான கல்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மாஸ் கல்டிவேஷன்னா ஒரு பல லிட்டர்ஸ் கணக்கில் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இதை பயன்படுத்துவாங்க. பேஸ்ட் ஆன் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இந்த பயோ ஃபெர்மெண்டாஸை பயன்படுத்துவாங்க. அண்ட் இந்த ஃபெர்மெண்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான ப்ரொடக்ஷன்ஸ்க்காக, என்சைம் ப்ரொடக்ஷன், பிவரேஜஸ், அதாவது பிவரேஜஸ்லாம் நமக்கு தெரியும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஜூஸ் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பண்ண மாட்டாங்க, ரொம்ப மேசிவான குவான்டிட்டியில் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஃபெர்மெண்டாஸ் பயன்படுத்தப்படுது. அண்டு பெட்டர் லைக்லி இந்த ஃபெர்மெண்டார்லாம் ஏன் வந்து அந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கும்போது, அது ஒன்று ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டி கொண்டது, இன்னொன்று அதோட காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் லைக் த டெய்லி யூசேஜில் நம்ம பயன்படுத்த முடியாது, ஒரு கம்மியான குவான்டிட்டியில் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ஏர் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணணும், உள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்டெரைல், அதாவது வேறு எந்த வித கண்டாமினேஷனும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கணும். அப்படிங்கிறனால அதெல்லாம் ஸ்டெரைல்டாக நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிஸ்லாம் இதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாவே ரொம்ப பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே அதில் அதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே அதே கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துடணும், வெளியேருந்து நம்ம என்னென்ன அவுட் சோர்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உள்ள ப்ராப்பரான செட்டப்ஸோட நடக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டேயில் பயன்படுத்தக்கூடிய பயோ ரியாக்டர்ஸோட ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. முக்கியமாக ஒரு 5 மேஜரான டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டெரைல் டேங்க் இருக்குது, ஸ்டெரைல் டேங்க் ஃபெர்மெண்டால், ஏர் லிஃப்ட் ஃபெர்மெண்டால், அண்ட் இன்னும் பெட் ஃபெர்மெண்டால், பேக்கடு ஃபெர்மெண்டால், ஃபோட்டோ ஃபெர்மெண்டால்ஸ்னு சொல்லி இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம கிராக் டவுன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் சீசனில் இது எல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் டெப்த்தாகவே நம்ம பார்க்க முடியும். அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராடான பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி ஃபெர்மெண்டாஸ் பயன்படுத்தப்படுது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த பியர் ப்ரொடக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த பியர் ப்ரொடக்ஷனுக்குலாம் இந்த ஃபெர்மெண்டாஸ்லாம் பயன்படுத்தப்படுது. இந்த பியர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அது கிரேப்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்து அதில் இருக்க ஜூஸி கண்டென்ட்ஸை ஃபெர்மெண்ட் பண்ணுறது மூலமாக, சில ஆர்கானிசம்ஸை கொடுத்து ஃபெர்மெண்ட் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு இந்த மாதிரியான பெவரேஜஸ் அண்ட் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ என்னதான் நம்ம இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் இன்றைக்கி மாஸ் ப்ரொடக்ஷனில் கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸாக பார்க்கப்படுது. அண்ட் இதுக்குள்ளே அப்படி எக்ஸாக்டாக என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அண்டு இன்னும் டீட்டெயிலாக அதை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனரோபிக் ப்ராசஸ் அதில் நடக்குது. அனரோபிக் ப்ராசஸ்னால் அங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸ் இருக்காது. Fermentation is the anaerobic process that occurs in the absence of oxygen, அதாவது ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ், அந்த ஆக்சிஜன் வந்து இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகாது. நம்ம அதை ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்யும்போது இது க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம பண்ணுவோம், சரிங்களா. அண்டு ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்காக இருக்கக்கூடிய ஃபெர்மெண்டால், அண்ட் எத்தனால் ப்ரொடக்ஷன், கார்பன் டை ஆக்சைடு, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், நிறைய வகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம இந்த ஃபெர்மெண்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தப்படுது. ஆல்மோஸ்ட் இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபெர்மெண்டாதுன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா இந்த எபிசோட எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு இதை விட ரொம்ப டீட்டெயிலாக அதோட ஃபெர்மெண்டேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா, டெக்னிக்கலாக இந்த ஃபெர்மெண்ட் அதுக்குள்ளே 2 ப்ராசஸில் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சின்ன ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஒரு மீடியா கல்ச்சர் நம்ம உள்ளே கொடுக்குறோம், அந்த கல்ச்சர் உள்ளே போய் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆகும். அண்டு அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி என்னென்ன ஸ்டேஜஸில் நம்ம என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜாகவும் இருக்கும். இது ஒரு ஒன்லைன் தான். இதை நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை பார்ப்போம். முடிஞ்சால் நம்ம ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சயின்ஸ் ரிலேட்டட் அண்ட் மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் பல கண்டென்ட்ஸை இன்னும் டெக்னிக்கலான வேஸில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த எபிசோட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல எபிசோட்ஸ் கேட்க மறக்காமல் நீங்கள் எந்த மீடியமில் கேட்டுட்டு இருந்தாலும் அங்கே ஃபாலோ பட்டன் அல்லது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களை நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணால் ரெகுலர் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து கொடுக்கப்படும். சோஷியல் மீடியாவில் மைக்கான் பயாலஜின்னு போட்டிங்கனாவே எல்லா சோஷியல் மீடியாவும் நம்ம அவைலபிளாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் இது வேல்யூபிளான டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.